இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாரோனின் தரிசன டிவி நேயர்களுக்கும் இதை பார்க்குறவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நேசரின் கரங்கள், இந்த கோசம் மிஷின், நேசரின் சத்தம் என்ற காரியங்களை பார்க்கலாம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை இடைப்படும் கேட்கிற உள்ளங்கள் தொடப்பட்டும் ஆசீர்வாதம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய கிறிஸ்துவன்னா என்ன? கிறிஸ்தவர்கள் 1 பேதுரு 1:14 பார்க்க, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டு இருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்கள். முன்னே நாம் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு தேவ பிள்ளை, எனக்குள்ளே இருக்கின்ற பெருமை இது எதனால் வருகிறது? தேவனுடைய வார்த்தை தெரியாதனாலே, ஆவிக்குரிய ரீதியில் வராதனாலே, ஆவியானவரை பற்றி அறியாதனால். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய இந்த கடைசி நாட்களிலே தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டார் என்று ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவரா நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். முன்னே உங்கள் அறியாமை, நம் தெரியாம கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த இச்சையின்படி நடந்தோம். கண்கள் பார்ப்பதை இச்சிக்கப்படும், சரீரம் செயல்படும். அதை தவறு என்று உணர்த்தி தேவனுடைய வார்த்தை வரும்பொழுதே பெருமையாய் பேச வேண்டியிருக்கப்போ, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த கண்களின் இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை கீழ்ப்படியாமல் அறியாமையினால் நடந்தது. இதை விட்டு நம் ஆவிக்குரியதிலே, ஆவிக்குரிய சபையிலே நாம் வரும்போது ஆவியானவர் இடைப்பட்டு பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியின் ஆவியார் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசும்போது அதை கேட்டு அதன்படி நடப்பது தான் கீழ்ப்படிதல். இந்த முதல் கிறிஸ்துவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருவதற்கு அவர் கீழ்ப்படிதல் வேணும். முதல் எப்படி அறியாமையினால் எல்லாமே ஒன்று, எல்லாமே சமம், எல்லாம் என்று இருந்தோம். இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலே வர வேண்டும். ஆவியா இருக்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறவர், ஆவியானவர் நம் சத்த செவி கொடுக்கிறவர், ஆகாரினுடைய பிள்ளையின் கண்டவர், ஆக அவர் பேர் காண்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இன்று சபையார் அநேகர் சபையில் இணைய வேண்டும், என் சபைக்கு வர வேண்டும். ஏன் சொல்லுகிறாங்க? எதற்காக என்றால், வரும் காரியங்களை, உலகத்தின் அதிபதி நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் போது அவன் கொண்டு வருகிற காரியம் என்ன என்பதை சொல்லி அடுத்தது போலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்தார்கள். விசுவாசியானவர் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார்கள். முதல் அந்தியோகிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அபிஷேகிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவன் என்றால் அபிஷேகம் பட்டவன் அல்ல. கிறிஸ்துவனாய் ஆவிக்குரிய ரீதியிலே வரும்போது அவர் அபிஷேகம் பட்டார். ஆவியானவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள் வாசம் பண்ணி நம்மை அவர் நடத்துகிற நல்ல வல்ல தெய்வமாய் இருக்கிறார். முன்னே நான் கிறிஸ்துவன் 30 ஆண்டு காலமாக உலகத்தின்படி அறியாமையில் கொண்டிருந்த ஆசையின்படி, இச்சையின்படி நடந்தேன். எப்பொழுது சபைக்கு வந்தனோ, சபையில் வந்து சத்தியத்தை கேட்டனோ, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தோம். இந்த 36 ஆண்டு காலமாக கர்த்தர் நடத்துகிறார். இதில் ஒரு சாட்சி கடந்த மாதத்தில் நடந்ததும், ஒரு சகோதரி இரவு 2:10 மிட் நைட்டில் மார்னிங்கில் ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து என்ன என்று கேட்டால், அம்மா சூசைட் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சரிப்பா நான் ஜெபிக்கிறேன். இல்லை நாங்கள் சபைக்கு வரோன்னு 2:40 வந்தாங்க. ஜெபித்தோம். கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்து என்று சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சபையோடு இணைந்திருக்கும்போது சபை போதகர் மூலமாக சபை ஐக்கியம் கிடைக்கும். அநேகர் அலைந்து திரிகிறார்கள். ஏன்? இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒரு விடுதலை ஆகவில்லை என்றால், பிரச்சனைகள் தீரவில்லை என்றால், நம்மை நாமே நிதானித்தறிந்து நாம் ஆண்டவர் பக்கம் வராமல் ஆண்டவர் செயல ஊழியக்காரர் ஒன்றுமே இல்லை. என் ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். என் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்று பிதாவாகிய தேவன் திருவுளம் பற்றினார். ஆக அந்த ஆவியான இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். அதற்கு சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த ஊழியக்காரர்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற பிறகு சபையோடு கூடிந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஆக உபதேசம் என்பது ஆவிக்குரியதில் இருப்பது வார்த்தையாக இருக்கிறது. ஆவிக்குரிய இதில் வரும்போது சபை ஐக்கியம் இருக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது நிமித்தம் தேவனை மகிமை. கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது உலகத்தின் அதிபதி எதிர்ப்பான். உலகத்தை நாளுக்கு செய்து கொண்டு பாவ சிற்றின்பங்களை கொண்டு போய் உலகத்தை மோசம் போக்குற அந்த சத்ரு என்ற சாத்தான் நம்ம பின்னிட்டு போக அநேக மாய தந்திரங்களை செய்வான். நம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நம் ஆவிக்குரியதில் அடியெடுத்து வைக்கும்போது
அவருடைய சட்ட திட்டங்களுக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது இவன் நம்மை விட்டு விலகி ஓடி விடுவான். ஆக கிறிஸ்துவனாய் இருக்கும்பொழுது பல பாடுகள் வரும். தேவன் அனுமதிப்பதில்லை. உலகத்தின் அதிபதி குடும்பத்தின் மூலமாக, சபை மூலமாக, சபையார் மூலமாக, யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் மூலமாக சத்துரு சில காரியங்களை கொண்டு வந்து நம்மை ஆவிக்குரிய ரீதியை விட்டு வெளியே கொண்டு வர அவன் முயற்சிப்பான். ஆக நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சகோதரனுக்கு கையில் 2 காலையும் கட்டிட்டு ஃபோன் வருது, பாஸ்டர் அண்ணனை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் வாங்க அப்படி. இல்லைம்மா, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார், நம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஆக நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி சென்று ஜெபித்து அந்த ஆவியின் கிரைகளை கட்டினோம். பூரண விடுதலை ஆனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவராய் சுற்றி தெரிந்தார். இன்று ஆவியானவர் நம்மோடு இருந்து இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை, கிரியைகளை செய்கிறார். உங்கள் பிரசங்கம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கணும். இந்த பலமுள்ள ஆவியானவர் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆவியானவர் இருக்கிறான், அந்நிய பாஷை பெற்றுவிட்டோம் என்று நம் ஆவிக்கிறதில் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். ஆகையிலும் இன்னும் மேலே போக வேண்டும். அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை என்பது அடையாளனாலும் அது பற்பல பாஷையாய் மாறும்பொழுது அது வரம். அந்த வரம் செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டும். அந்த வரத்தை செயல்படுத்தி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியை அறிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்போ கர்த்தரை அறியாமல் இருந்திருந்தால் அந்த சகோதரியை அழைத்திருக்க மாட்டார்கள், நான் ஜெபித்திருக்க மாட்டேன். ஆவிக்குரிய சபையில் வந்து ஆவிக்குரிய உபதேசங்களை கேட்டு ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்த்ததினால் அவர் அழைத்தார்கள், சென்றோம், ஜெபித்தோம் என்று சபைக்கு வருகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது எப்படி நடக்கும்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்த வேண்டும். அழைத்த தெய்வம் உலகப்படியான மனுஷனை போல அல்ல, அவர் பரிசுத்தர். பிதாவில் எவ்வளவு வேண்டும் ஆசை இல்லை, அவர் பூரண பரிசுத்தர். குமாரனாய் வந்தவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? பாவம் இல்லாத பரிசுத்தமாய் தெய்வ குமாரராய் வாழ்ந்தவர் கடைசி நமக்காக தன் ஜீவனையே அர்ப்பணித்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் நம்மை அழைத்ததை நோக்கம். நான் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நான் அறியவில்லை. 78 எங்கள் அப்பா சபைக்கு பெந்திகோஸ்து சபையெல்லாம் கொண்டு போவார். ஏனென்றால் நம்ம சபைக்கு போகிறோமே, இது ஒரு வேண்டுமா என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இன்று நாளடைவிலே இந்த 36 ஆண்டு காலமாக அந்த அபிஷேகத்தை பெற்ற நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் நடக்கிறார், அற்புத அதிசயங்கள் செய்கிறார், அநேகர் விடுதலை கொடுக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நிரூபித்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆக அழைத்த தெய்வம் மனுஷன் அல்ல, மாம்சம் அல்ல, ஜீவனுள்ள தேவன், உலகத்தை படைத்த பிரம்மன். அந்த தேவனிடத்திலே நாம் வரும்பொழுது பரிசுத்தம் வேண்டும். நம்ம நடக்கை பரிசுத்தம் வந்தது தான் மற்றவர்கள் பார்ப்போம். சபையிலே ஒரு பரிசுத்தம், வெளியே ஒரு பரிசுத்தம், வீட்டிலே ஒரு வேஷம் என்று சொல்லியிருந்தால் கர்த்தருடைய ஆவியை அறிய முடியாது. கர்த்தருடைய ஆவியான ஒரு கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள் வாசம் பண்ண முடியாது. நமக்குள் அவர் வர வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த நடக்க முதல்ல மாம்சத்தின்படி அறியாமல் என்னென்னமோ இருந்தோம். தேவனை அறிந்த பிறகு, அவரோடு நம் ஐக்கியமான பிறகு சபையினுடைய போதகருக்கு கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும். ஒரு சபையிலே 3.25 வருஷம் கீழ்ப்படிந்தேன். இன்னொரு ஊழியக்காரோடு 10 ஆண்டு இருந்தேன். இன்னொரு ஊழியக்காரோடு 1 ஆண்டு இருந்தேன். அதற்கு பிறகு என்னை கர்த்தர் சபைகளுக்கு அனுப்பினார், வெளியே கொண்டு போய் நடத்தினார். இன்று 2 சபைகள் நடத்துகிற அநேக சபைகளை ஸ்தாபித்தேன். ஒன்றும் சரிப்படவில்லை. காரணம் பரிசுத்தம் இல்லை. குறை சொல்வது, குற்றங்கள். நமக்குன்னு ஒரு நியமத்தை கொடுத்து அந்த ஓட்டத்தில் ஓடும்படி அருள் தந்தார். ஆக அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்த வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இனி தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக 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 அவசியம். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், கற்பிலும், ஆவியிலும். ஆக பரிசுத்த நடக்கை நடக்கும்பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நம்மை நடத்துகிறார். அன்று பவுல் அப்போஸ்தலர் கையிலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்போ விசேஷ அற்புதம் எப்படி நடந்தது? இந்த பவுல் சவுலா இருந்த நாட்களிலே அவர் ஒரு மோசையின் நியாயப்பிரமாணத்தை அறிந்தார். இந்த மோசைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது தேவாதி தேவன். அந்த நியாயப்பிரமாணத்தை மோசையின் பிரமாணம் சொல்கிறான். அந்த மோசையின் பிரமாணத்தின்படி சட்ட திட்டங்களுக்கு சவுல் ரொம்ப கீழ்ப்படிந்து அநேக காரியங்களை செய்தார். அநேகரை இல்லாதபடி செய்தார்.
ஆனால் கர்த்தர் இயேசு அவர் தமஸ்கு பட்டண வீதியிலே இந்த கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் போகும்போது கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் சந்தித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறார்? அவர் நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண் போனது, அந்த ஒளியாய் பார்க்க முடியவில்லை. அந்த ஒளியான தேவனுடைய சத்தத்தை கேட்டார். உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் என்று ஒப்படைத்தார். அந்த சவுல் பவுலாய் மாறினார். 14 ஆண்டுக்காரங்கள் அடங்கி இருந்தார். கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஒரு ஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிக்க, அற்புத அதிசயங்களை செய்ய, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க. அன்று மோசே எப்படி எகிப்தின் அரண்மனையிலே அரசருக்கு முன்பாக நின்றாரோ, இவரும் ராயன்களுக்கும் ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் ஆண்டவர் கொண்டு போய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சவுலா இருந்தவர் சவுலாக இருந்தார். அவர் அறியாமையினால் கீழ்ப்படியாம் நியாயப்பிரமாணத்துக்கு இருந்தார். அடுத்தது அவர் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கு வரும்போது கர்த்தர் அவர் கையிலே பவுலான பிறகு அநேக அதிசயங்களை செய்தார். விசேஷ அற்புதங்கள் செய்தார். இன்றும் ஒவ்வொருடைய வாழ்விலே அதை செய்வார். இன்று இந்த காரியங்களுக்கு யாரும் வருவது இல்லை. வருவர்களை குறை சொல்லுகிறோம். ஆக அவர்கள் வரும்போது யாரை எதிர்க்கணும்? மனுஷனே இல்லையா, உலகத்தின் அதிபதி இருக்கிறார்கள், அவனோடு போராடுகிறார்கள், அதற்காக தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவர்களிருந்து அதிசயங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த பரிசுத்தம் எப்படி வரும் என்று சொல்லி பார்க்கும்போது, உன் நிலைமை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. நீ ஒரு பாஸ்டரா, நீ ஒரு ஊழியக்காரா, நீ இப்படி பேசுறியே, இப்படி வஸ்திரம் உடுத்துறியே என்று தன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி முதலாவது வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்மிலிருந்து வரும்போது பலமுள்ளவர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். பிரசங்கிக்கும் பொழுது அதிசயம் நடக்கணும். அதுதான் பலன் உள்ளவர். உங்கள் பிரசங்கம் பேச்சில் அல்ல, பலன் இருக்க வேண்டும். அதற்கு முதல் வார்த்தை சுத்தம் இருக்க வேண்டும். சொன்னபடி நடக்க வேண்டும். கேட்டபடி ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருவது தான் வார்த்தை. அடுத்தது நம்முடைய நடக்கை தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கும். நம்ம எப்படியும் நடந்துடலாம், எப்படியும் வாழலாம். அது உலகம், அது கிறிஸ்துவன். இது ஆவிக்குரிய கிறிஸ்துவன். இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் பேச வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவுமாக ஆண்டவர் எழுதி கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நடக்கையில் அடுத்தது ஒரு துன்மார்க்கெல்லாம் வரலாம், பாவியாக வரலாம். அவர்களை உதாசீனப்படுத்தவோ ஏளனப்படுத்தவோ அவர்களை குறித்து பேசவோ கூடாது. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நம்மிலிருந்து மற்றவர்களை நேசிக்கக்கூடியதாய் அது காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மைப்படுவதாக. ஆவியிலும் இப்போ நான் 30 ஆண்டு காலம் கிறிஸ்தவன். ஆவி என்றால் என்ன தெரியும்? நமக்குள்ள இருக்கிறது மூச்சு உயிர் என்று சொல்லுவோம். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவி தேவ ஆவி இணையும் பொழுது இது மகிமைப்படும். தேவ ஆவி உனக்குள் வர இந்த சத்தியத்தை நீ அறியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தினால் கிருபையினால் நிறைந்து வாசம் பண்ண வருகிற பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். அந்த ஆவியிலே நாம் பேச வேண்டும், அந்த ஆவியிலே நடத்த வேண்டும், செபிக்க வேண்டும். சமீபத்திலே போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாய் வந்தார்கள், இன்னொரு தாயார். இந்த இருவரும் வீட்டு பக்கத்தில், ஒன்று ஐயப்பன் தாங்கள், ஒன்று ராமா. மரித்து போன ஆவிகள் அவரோடு பேசுகிறது. வந்து ஒருவர் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். ஆராதனை முடிச்சு திருவத்தை முடிச்சுட்டு எழுந்து சென்று அவர்களுக்காக ஜெபித்தேன். கர்த்தர் அற்புதங்களை செய்தேன். இந்த தாயும் கேட்டேன். அந்த பிசா சொல்தான், நான் பாப்பா என்ன அப்படியே நின்றுக்கிற, ஏன் நீ வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி அந்த அசுத்தாவிகள் பேசி இருவரையும் ஆட்கொண்டது. கர்த்தர் நாமத்திலே ஜெபித்தோம். பரிசுத்த ஆவியானவர் பூரண விடுதலை கொடுத்தார். அடுத்தது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற ஒரு உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். இயேசுவை நாம் காணவில்லை, அவர் வார்த்தையை கேட்கிறோம். இயேசுவை பார்க்கவில்லை, தரிசனத்தில் பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த பரிசுத்தம் இருந்தால் தேவனை இயேசுவை தரிசிக்கலாம். அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் என்னை விசுவாசிக்கிற என்னிலும் மேலான காரியங்களை செய்வான்னு சொல்கிறார். இப்போ மேலான காரியங்களை அவரை மீறி நாம் செய்ய முடியாது. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இருந்து விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் தன் மகிமை வெளிப்படுத்தி இயேசுவை உயர்த்துகிறார். இன்று உலகம் எப்படியும் வாழ்ந்துடலாம், எப்படியும் ஜீவிக்கலாம் என்று நினைத்து கற்பிலே தவறி விடுகிறார்கள். கணவன் மனை உறவு விட்டு மற்ற காரியங்கள், இதனால் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள் சின்ன பின்னமாகிறது. கணவன் ஒரு பகுதி, மக்கள் ஒரு பகுதி, குடும்பம் எப்படி சிதறுகிறது.
அநேக காரியங்களை நாம் டிவியிலே பார்க்கிறோம், நியூஸை பார்க்கிறோம். ஆக இந்த கற்பு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிள், மாதிரியா விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஐயா சொன்னால் வருவார், ஐயா ஜெபிப்பார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை உயர்த்தாத ஊழியக்காரனை உயர்த்துவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லா மகிமையும் கனமும் தெய்வத்துக்குரியது. வார்த்தையினாலும் ஆவியினால் நிறைந்தவர் அதிசயங்களை செய்கிறார். ஆக மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தோம்? கிறிஸ்தவர்களாய். எப்படி வாழ வேண்டும்? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய். ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய தான் தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்த முடியும். சத்தியத்தினால் நடக்கிற அற்புதங்கள் உண்டு, ஆனால் ஆவியினால் நடக்கிறது மிக அதிகமாய் உண்டு. இந்த 36 ஆண்டு காலம் அபிஷேகம் பெற்ற நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். சண்டே ஒரு சகோதரி வந்தால், என் கணவர் ஃபாரின்ல யுத்தம் நடக்குது, அங்கே இருக்கிறாரு, சோம் பண்ணுங்க. அவர்களுக்காக ஜெபித்து, அந்த மகளுக்காக ஜெபித்து, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க கிருபை கொடுத்த. தூர தேசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? சடங்கு இல்லை, இது ஆவியானவர். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானுடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி, வானத்தின் கீழ் பூமியின் மேல் சகல அதிகாரம் பெற்றவரை சொல்லி, பரிசுத்தாவின் வல்லமை அவரையும் தொட்டு அந்த குடும்பம் சமாதானம் அடைந்து. அடுத்தது, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகளை விட்டு நீங்கள் வெளிவர வேண்டும். இந்த ஆவி ஆண்டவரை அணுகும்படியா, ஆத்துமா தேவனை தேடும்படியா உணர்வு கொள்ளும் இந்த சரீரமானது பலவீனப்படும். இந்த பலவீனப்படுத்துகிற இந்த காரியங்களை, இந்த இச்சைகளை விட்டு, இந்த ஆசைகளை விட்டு நம் இஷ்டத்துக்கு நாம் நடக்காதபடி கர்த்தரோடு நாம் கடந்து வரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உங்கள் ஆத்துமாக்கு விரோதமாக. சரீரமானது மண்ணுக்கு மண்ணானது மண்ணுக்கே போகும் அல்லது எரிந்து போகும். ஆக இந்த ஆத்துமா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையில் பலப்படப்பட, அவன் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, சபையை தேட, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடக்க இந்த ஆத்துமாக்கு விரோதமாக போர் செய்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்வைத்து நாம் ஜெபிக்கும் போது அவர் நின்று அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிகளை உங்களுக்குள் நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையின்மையுமாய் நடக்கிறோம். நாங்கள் நடக்கிறோன்றதை பார்த்து தான் நீங்கள் நடக்க முடியும். எங்களை கண்டவன் தான் தேவனை ஊழியக்காரன் என்பது ரெட்டிப்பான மகிமைக்குரியவன். அவரை காணும்போது கர்த்தர் அவர்களே மகிமைப்படுவார். அநேகர் தவறுதலாக இருக்கலாம். ஆக எல்லாரும் அல்ல, 100க்கு 99% பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர் எல்லாரும் இருக்கிறார். ஆக விசுவாசி உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதுக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அத்தாட்சியாக இருக்கணும். ஐயோ, ஊழியக்காரர் இப்படி வருவார், இப்படி பேசுவார் என்று அதை குறித்து நீ எடுத்துரைப்பாய் என்றார். ஒரு சகோதரனை அழைத்து வருகிறார். நான் அமர்ந்திருக்கிறேன், அந்த தாயோடு வருகிறார். அப்போ நான் சொல்கிறேன், இவனை ஏன் அழைத்து வந்தீங்கள் என்று. அவன் என்ன ஏது என்பதை எனக்கு சபைக்கு வந்தவன் விடுதலை பெற்று போயிட்டான். இப்போ திரும்பி வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இவனையே அழைத்தேன். என்ன நடந்தது? கொண்டு போனார்கள், ஜெபித்தோம், மருத்துவமனைக்கு போனார்கள், மரித்தே போனான். சிறு பையனவன், ஆகிலும் இல்லை. எதனாலே? அவன் ஆண்டவருக்கென்று அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஆகையினால் அந்த ஜீவன் போனது. அப்போ ஆவிக்குரியவர்கள் பிழையின்மையாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நல்ல போராட்டத்தின்படி இந்த கட்டளைகள் உனக்கு ஒப்புவிக்கிறோம். ஆக ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி பிழை ஏற்றிருக்க வேண்டும். அடுத்தது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனுமாய் உன்னையே தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தி கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவாராக. மகா இரக்கமும் அன்பு கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, சாரோனின் தரிசன டிவி மூலமாக அருளப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், நேயர்கள், ஆண்டவர் மற்ற யாவராக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வாதம், பிள்ளை செல்வங்களை கூடும், பிரச்சனைகளை தீர்த்து விடும். ஆண்டவரை சமாதான, நிம்மதி, ஆறுதலை தாரும். கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் அல்பா உமேகமானவர், அவர் ஆதி மந்தமானவர். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராக குடும்பங்களை ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த கரமிருந்து ஒவ்வொரு நடத்தும் மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை
ஆசீர்வாதமாய்